எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், ஆயில் இந்தியா லிமிடெட் பத்தி ஒரு நண்பர் எழுதிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.62 இருக்குங்க. நம்ம நேற்று கூட ஆயில் இந்தியா நிறுவனத்தை பத்தி பேசியிருந்தோம். அடுத்த 6-7 ஆண்டுகள்ல 1 லட்சம் கோடி வரைக்கும் எங்களோட முதலீடுகள் இருக்கும். தென் கிரீன் எனர்ஜி செக்டருக்குள்ள நாங்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 டைம்ஸ் கீழே இருக்கிறதுனால கன்சிடர் பண்ணலாம். அப்பப்போ 1-2 மெதுவா அது க்ரோ ஆகிட்டே இருக்குங்க. அடுத்து அதானி குழும பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதானி கிரீன் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. அதானி கிரீன் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. அதானி பவர் ஆனா காஸ்ட்லி கிடையாது. 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஷார்ட் டேர்ம்ல அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. நான் ரீசெண்டா படிச்ச ரிப்போர்ட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 33க்குள்ள அதானி பவரோட எபிட்டா அப்படின்றது 3 டைம்ஸ் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதானி பவரை பொறுத்த வரைக்கும் 30% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. நான் சொல்லலைங்க, மோர்கன் ஸ்டான்லி ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா நான் வந்து லிங்கை நான் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து எல்என்டி உடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ரொம்ப 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 காஸ்ட்லியும் கிடையாது. சேஃபரா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வேணுங்கிறவங்க எல்என்டியை கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா எப்ப எல்லாம் திடீர்னு ஒரு 1% 2% இறங்கும் இல்லையா, அப்ப எல்லாம் பார்க்கலாம். அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாலிகேப், தென் பஜாஜ் ஃபின்சர்வ், தென் வருண் பீவரேஜஸ், இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே காஸ்ட்லி தாங்க, ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கு. சந்தையை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்குறோமோ அதுதாங்க ரிஸ்க். நான் சொல்லலைங்க, பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்து சிப்லாவுடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. சிப்லா கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கும். 30க்கு கீழே தான் இருக்கும். 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். பட் நான் என்ன கன்சிடர் பண்ணலங்க, எனக்கு அதை விட சீப்பா டாக்டர் ரெட்டி, நாட்கோ இருக்கு. ஸோ சிப்லா சைடோ இல்லை அதை விட ஓவர் வேல்யூட் சைடோ நான் போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அடுத்து சாய் சில்க்ஸ் லிமிடெட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. அதாவது 0.36 டைம்ஸ் டெட் டு ஈக்விட்டி இருக்கும். அதனால அது எனக்கு ரிஸ்கா தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் அப்பேரல் சைடு வேணும் அப்படின்னா வர்தமான் டெக்ஸ்டைல்ஸை பார்க்கலாங்க. டெட் டு ஈக்விட்டி 0.13 தான் இருக்கும். 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கும். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி, ஜைடஸ், இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது இது ரெண்டுமே வந்து 1000 இருந்து 1050 ரேஞ்சுக்குள்ள நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் அமர் ராஜா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்ப எல்லாம் 1000 கீழே வருதோ அப்ப எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1030 வந்து காஸ்ட்லி கிடையாதுங்க. அதுவுமே 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம். 1000 கீழே வரட்டும், வர்றப்ப எல்லாம், அதாவது ஃபார் எவ்ரி டிப் நம்ம உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 800, 850, 900 வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ அது 21 டைம்ஸ் பக்கமா வந்துருச்சுங்க. ஸோ 20 டைம்ஸ்க்கு கீழே வர்றப்ப ஜைடஸ் லைஃப் சயின்சஸை பார்க்கலாம். அது போக ஒரு நண்பர் வந்து ஜைடஸ் வெல்னஸ்ல ஸ்பிளிட் எல்லாம் வருதே சார், அதை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்பிளிட்னால உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கிடைக்காதுங்க. ஜைடஸ் வெல்னஸ் அது வந்து ஓவர் வேல்யூட் சைடும் கூட. ஸோ அதோட பேரண்ட் என்டிட்டி ஜைடஸ் லைஃப் சயின்சஸை பார்க்கலாம். அடுத்து கரூர் வைஸ்யா பேங்குடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அது பிரைஸ் டு புக் 1.5 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1.7 பக்கமா இருக்கும். வெயிட் பண்ணலாம், அவசரம் இல்லை. நிறைய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸே இருக்கு. அதாவது புக் வேல்யூக்கு கீழேயே நிறைய பேங்கிங் செக்டர்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காருங்க. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் இன்னும் ப்ராஃபிட் பண்ணலங்க, இன்னும் லாஸ் தான் பண்ணிருக்காங்க. லாஸை நேரோ டவுன் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஸோ பி இல்லாத கம்பெனி ரிஸ்க் தான். வெறும் 150 ரூபாய்க்கு சிமெண்ட் பிசினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உள்ள போறது சரி கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 220, 230 ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்த்து வச்சிருக்கிறோம். இப்போ அது 350, 360 ரேஞ்சில் இருக்குங்க. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கீழே இறங்குறப்ப பார்க்கலாம். புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 டைம்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். தென் டெட் டு ஈக்விட்டியும் 0.06 தான் இருக்கும். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் உடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்கறாங்க. 300க்கு பக்கமா போயிடுச்சுங்க. அது 1.5 டைம்ஸ் புக் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. 200 கீழே வந்தா பார்க்கலாம், வரலன்னா விட்டுறலாம். சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு. 2 பேருமே கோல்டு லோன் அக்ரெசிவா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸை கம்பேர் பண்றப்போ ஒரு 8,000 to 9,000 crore லோன் புக் கம்மியா இருக்குங்க. சவுத் இந்தியன் பேங்க்கும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் 2 பேருக்குமே வந்து ஒரு 16 to 18,000 crore லோன் புக் இருக்கும். அதாவது கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ. ஸோ மணப்புரமுக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மணப்புரமோட சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப 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 சீப். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொமோட்டர்ஸோட இஷ்யூஸ், தென் ஓனர்ஷிப், அதுல எல்லாம் எப்ப தீர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம், அச்சுறுத்தல் இருந்தா அதை கூட விட்டுருங்க. சவுத் இந்தியன் பேங்கை மட்டுமே பார்க்கலாம். பட் நான் எப்பொழுதுமே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை 1-2 அப்பப்போ கன்சிடர் பண்ணுவேன். அவங்க பிரச்சனை தீர்றது லேட் ஆனா எனக்கு நல்லதுதான். நான் நிறைய கன்சிடர் பண்ணிக்குவேன். எனக்கு டைம் நிறைய கிடைச்சிருக்கும்.
அடுத்து ஜிஎன்எஃப்சி பத்தி கேட்குறாங்க. பர்சனலா நான் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் எப்பொழுதுமே நோ தாங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். 0.9 டைம்ஸ் புக் இருக்கும். தென் 0.01 தான் டெட் டு equity. நான் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது இல்லைங்க. குறிப்பா இந்த ஃபெர்டிலைசர் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே நிறைய புஷ் பண்றாங்க. தென் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இது அதிகமாகும். அதனாலயே நான் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது இல்லை. தென் மௌன வசந்தம் அப்படின்ற புக்குங்க, அது வந்து எனக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டு கொடுத்துச்சு. ஃபெர்டிலைசர்ஸ்னால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த சிந்தனையே விட்டுட்டேன். ஃபெர்டிலைசர் ஸ்டாக் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா ரெவன்யூ ஒழுங்கா பண்ணல. அது ஒரு காரணமா இருக்கலாம். தனிப்பட்ட முறையில நான் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், தென் இந்த மௌன வசந்தம் புக் இதெல்லாம் சேர்ந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக் பக்கத்து நீ போகாத அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு என்ன வர வச்சிருச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இமாமி நிறுவனத்தை பத்தி நண்பர் எழுதியிருக்காங்க. 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. த்ரெஷ்ஹோல்டுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது எஃப்எம்சிஜில கன்சிடர் பண்றதுக்கு வேற இல்லை அப்படின்னா நம்ம இமாமி சைடு போகலாம். எஃப்எம்சிஜிக்கு தான் நம்மள்ட்ட ஐடிசி இருக்கு. ஸோ இமாமி ஐடிசியை கம்பேர் பண்றப்ப காஸ்ட்லி தான். பட் மற்ற நிறுவனங்கள் அதாவது HUL, தென் நெஸ்லே அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சீப் இமாமி. அடுத்து NTPC பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. டெட் டு equity பத்தி கூட ஒரி பண்ண தேவையில்லை NTPCக்கு. பிரைஸ் டு புக் 1.7 பக்கமா இருக்கு. 14 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரிஸ்க் என்ன அப்படின்னா இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ், தென் ஃபாசில் ஃபியூல் பிசினஸ் பண்ற கம்பெனிஸ்ல ரெவன்யூ ஃபால்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே பேட்டர்ன் NTPCல இருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல ஒரு ரெவன்யூ ஃபால்ட் இருக்கு. பட் NTPCயை கன்சிடர் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா NTPC கிரீன் எனர்ஜில NTPC தான் வந்து ப்ரொமோட்டரா இருக்கிறாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குங்க. NTPC கிரீன் எனர்ஜியை கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க NTPCயவே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அதுக்கும் நேரம்லாம் பார்த்து, அதாவது மார்க்கெட் கீழே இறங்குறப்பதான் மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணணும் அப்படின்லாம் எழுதியிருக்காருங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுக்கோங்களேன், நீங்க எப்ப வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 15-20 இயர்ஸ்க்கு தொடர்ந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன், அதாவது இப்ப இந்த வருஷம் வந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா போடணும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா போடணும். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்ற பேர்ல உங்கள்ட்ட இருந்து பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியாம வெளில போயிட்டு இருக்குங்க. அது வந்து 0.5% இல்லை 1% கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். அடுத்து அலெக்ட்ரா கிரீன் டெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து 5% ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஷேர் பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா அது 1000 ரூபாய்க்கு மேல இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 95 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக் ஒரு 13 டைம்ஸ் இருக்கும். டெட் டு equity 0.24. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க 1000 ரூபாய்க்கு பக்கமா கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 40 காசு டிவிடெண்ட் கிடைச்சிருக்குங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க பணத்தை போட்டீங்க, அதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்றத பாருங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு இன்வெட் ஃபண்டே எடுத்துக்கோமே, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஒரு 85 ரூபா 95 ரூபாய் ஏன் 100 ரூபாய்க்கு நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே உங்களுக்கு 13-14% ஈல்டு வருங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூஷனே வந்து உங்களுக்கு ஒரு 12 ரூபா வரும் வெறும் 100 ரூபாய்க்கு. நீங்க வந்து ஒரு 1500 ரூபா போட்டு ஷேரை கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 5% ப்ராஃபிட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்து ஒரு 40 காசு டிவிடெண்ட் வாங்கினா நீங்க போடுற பணத்துக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சது அப்படின்றது உங்களுக்கு புரியணும். இதைத்தான் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த பிரைஸ்ல வாங்குறீங்க அப்படின்றதான் வந்து ரிஸ்க். 95 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல நீங்க உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க போட்ட பணத்துக்கு அப்படின்றதாங்க கேள்வி. அலெக்ட்ரா கிரீன் டெக் வந்து க்ரோ ஆவாங்க, நல்லா க்ரோ ஆகி வந்திருப்பாங்க. நம்ம எந்த பாயிண்ட்ல என்டர் ஆயிருக்கோம் அப்படின்றதாங்க நம்மளோட ரிட்டர்ன்ஸை முடிவு பண்ணும். அதாவது 5%ல ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 85 டைம்ஸ்ல உள்ள போயிருக்கிறீங்க, அதுவே ரிஸ்க் தான். ரிஸ்க் அப்படின்றது பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரு பணத்தை உள்ள போட்டுருக்கீங்க, அதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவும் ரிஸ்க் தான். அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ் பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா ஒரு டீசென்டான வேல்யூவேஷன் மாதிரி தாங்க தெரியுது. பிரைஸ் டு புக் வந்து 1.6 பக்கமா இருக்கு. டெட் டு equity 0.35, தென் 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் கடனை வந்து குறைச்சிருக்கிறோம். நாங்கள் ஃபர்தரா இன்னொரு 350 கோடி ரூபாய் கடனை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 இருந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருதுங்க. என்ன காரணத்துக்காக ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் குறையுது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இது போக SBI, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, PNB இவங்க எல்லாம் அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் LIC கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆகி வெளில வந்திருக்கிறாங்க. எதுக்கு இவங்க எல்லாம் வெளில வர்றாங்க, LIC ஏன் எக்ஸிட் ஆனாங்க இவ்வளவு நல்ல வேல்யூவேஷன் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.
இதற்கு மத்தியில எஃப்ஐஎஸ் கொஞ்சம் உள்ள வந்துட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போய் உள்ள மாட்டிக்கூடாதுங்க. அடுத்து டீலிங்க் இந்தியா லிமிடெட் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1700 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. தென் 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக் ஒரு 3.7 டைம்ஸ் இருக்குங்க. வேல்யூவேஷன் ஓகே. பட் நான் தனிப்பட்ட முறையில் இந்த நெட்வொர்க்கிங், டவர்ஸ், டெலிகம்யூனிகேஷன், டெலிகாம் இந்த பிசினஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்றது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம். எதற்காக இதையும் சொல்றேன் அப்படின்னா, கம்பெனிக்கு கடன் இல்லை, அதனாலதான் இதையும் குறிப்பா சொல்றேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து என்னுடைய போர்ட்போலியோல எனர்ஜி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல எந்த ஸ்டாக்குமே இல்லை, நான் வந்து கிளப் மஹேந்திரா தென் பெட்ரோநெட் எல்என்ஜியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. ரெண்டுமே வந்து கன்சிடரபிள் ரேஞ்ச் தாங்க. பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் 300 கீழே வரட்டும்ட்டு நீண்ட நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது இப்ப சமீப காலமா 300 கீழே தான் இருக்கு. 270 ஆர் 280 ரேஞ்சில் இருக்கு. தென் மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 350 ரேஞ்சில் இருக்குங்க. இப்ப சமீபத்துல கொஞ்சம் ஏறி இருக்கு. பட் கீழே இறங்கி வரும். 350க்கு கீழே 300 to 350 ரேஞ்சிலே மறுபடியும் அதை பார்க்கலாம். அடுத்து கோஹென்ஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 105 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஐபிஓல போய் உள்ள மாட்டிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. அந்த பிசினஸ் காஸ்ட்லியான பிசினஸ் தான். நான் பிசினஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சீப்பா கிடைச்சாதாங்க அந்த பிசினஸ் வாங்குவேன். இவ்வளவு விலை கொடுத்து என்னால வாங்க முடியாது. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காருங்க. இது ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்றீங்க நீங்க டாடா கெமிக்கல்ஸ்ல. அதாவது 30 டைம்ஸ்க்கு மேல போனா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. 70 டைம்ஸ் இருக்கிற டாடா கெமிக்கல்ஸை எதுக்கு நீங்க பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. டாடா கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் ப்ரெஷர்ல இருக்குங்க. பட் பிரைஸ் டு புக் அப்படின்றது 1.5க்கு கீழே இருக்கு. அதாவது நம்ம 770ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், 850ல சொல்றோம், 900, 950 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது 990ல இருந்து 1000 ரேஞ்சில் இருக்கு. மறுபடியும் 950க்கு கீழே வந்தா பார்க்கலாம். பிரைஸ் டு புக் ரொம்ப க்ளோஸரா இருக்குங்க. அது ஒரு காரணம். தென் அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, டாடா கெமிக்கல்ஸ் வந்து டாடா சன்ஸோட ஷேர்ஸ் ஒரு 2.65% ஹோல்ட் பண்றாங்க. ஸோ டாடா சன்ஸை இன்டைரக்டா உள்ள போறதுக்கு டாடா கெமிக்கல்ஸ் ஒரு வேயா இருக்கும். ஸோ 2 அட்வான்டேஜ் இருக்கு டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் முற்காலங்களில் 1100 இருந்தப்பயே 17 ஆர் 18 டைம்ஸ் இருந்ததுங்க. இப்போ 2 வருஷமா அந்த பிசினஸ் சோடா ஆஸ் பிசினஸ்ல ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு. அதனால இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. டு பி ஃப்ராங்க், உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா விட்டுருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். அதற்கு மேல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அடுத்து அர்பன் கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. 110 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஃப்ரெஷ் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப காஸ்ட்லி தான். அது போக லிஸ்டிங் கெயின்ஸ் நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. அதை ஹோல்ட் பண்றதா கொடுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தானே அப்ளை பண்ணிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணுங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம்ல நல்லா இருக்கு, லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்னு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த வேலையை பார்க்கலாம். அடுத்து வில்ஸ்பன் கார்பரேஷன் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. நல்ல வேல்யூஷன்ல தாங்க இருக்கு. பட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அப்படின்றது பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. ஸோ ஹையர் லெவல்ல ரேலியான ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதும் ரிஸ்க் தான். பட் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 3.2 இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.15 தான். ஒரு 23,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ ஃபால் இருக்குங்க. அதை ஒரு ரிஸ்கா தான் நம்ம பார்க்கணும். ஸோ வில்ஸ்பன் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. அடுத்த ஒரு நண்பர் வந்து பங்குச்சந்தையில நான் இப்பதான் சார் உள்ள வந்திருக்கேன், மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் என்னால உள்ள போட முடியும், பட் எதுல பண்ணலாம், எதுல வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு சில பேர் வந்து ஈக்விட்டியில போன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் வந்து ETF அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் சொல்றதையும் கேட்கக்கூடாதுங்க. அதுதாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியமா நம்ம பண்ண வேண்டியதுங்க. அது யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இல்லை வேற யாரா இருக்கட்டும், ஒரு இன்புட்ஸா வேணா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாங்க. மற்றபடி டிசிஷன் எல்லாமே நீங்க தான் எடுக்கணும். ஸோ உங்களோட கன்ஃபியூஷன்ஸ்க்கு நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. உங்களோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 சொல்றீங்க, அதுல ஒரு பார்ட் எடுத்து ETF-கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்கோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படலைங்க. ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா மாசம் 1000க்கு பார்த்து இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா தெரியும் லாங் டேர்முக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் என்னுடைய வியூவை இங்க பேசிட்டேங்க. இது போக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸோ இல்லை வேற யாராவது அட்வைசர்ஸ் இருந்தா அவங்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனா இறுதியா முடிவு அப்படின்றது நீங்க எடுக்கிற முடிவா தாங்க இருக்கணும். ஸோ நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி.